நமசிவாய. இந்த ஈவில்லைன்னு எங்க பார்த்தாலும் அந்த கண் திருஷ்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த கண் திருஷ்டி இருக்கு எனக்கு, எதா இருந்தாலும் எது செஞ்சாலுமே வந்து எனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடுது, அல்லது வந்து பார்த்தோம்னா செலவினம் ஆயிடுது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற எல்லாரோட கண் திருஷ்டியும் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னா சிம்பிளா பெரிய செலவே இல்லாம சின்னதா ஒரு விஷயம் செஞ்சா போதும். உங்க வீட்டுல கிராம்பு இருக்கு இல்லையா, ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா தட்டினாதான் அது வந்து எரியும். அதை வந்து நல்லா எரிக்கணும். எப்படி எரிக்கணும்னா நல்லா தட்டிட்டு பூண்டு எடுத்துக்கணும். பூண்டோடைய தோல் இருக்கு இல்லையா, பூண்டோட தோல் எடுத்து இந்த கிராம்பையும் போட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் கற்பூரத்தை வச்சுட்டு எரிச்சுட்டு அந்த புகையை கொஞ்சம் சின்னதா எரிக்கணும். ரொம்ப பெருசா அக்னி வரக்கூடாது, புகை வராது. புகை தான் நமக்கு மெயின். அந்த புகையை வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் காட்டுறது மனிதர்கள் மேல பட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது. அதனால உடம்புக்கெல்லாம் எதுவும் ஆயிட போறது கிடையாது. ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செஞ்சு பாருங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு எந்தவித ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும், நெகட்டிவ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு இது அதிகமாகவே பயன்படக்கூடியதா இருக்கும். ஈவில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் சரி, கண் திருஷ்டி, கண்ணேறு எப்படி சொன்னாலும் சரி, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எளிதாக உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. நமசிவாய.